அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 12/10/2025 முதல் 25/10/2025 வரை இதற்கு இடைப்பட்ட நாட்களில் ஒரு 4 ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன சுப பலன்கள் ஃபிக்ஸடாக நடக்கும் அப்படிங்கிற பற்றி அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐயா, இது முழுக்க முழுக்க கோட்சார பலன்கள், பொதுவான பலன்கள். நான் சொல்லக்கூடிய 4 ராசிக்காரவங்களுக்கும் இந்த 4 ராசிக்காரவங்களுக்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் லக்னத்தின் அடிப்படையிலையும் தற்போது உங்களுக்கு யோக தசை தசாபுத்திகள் போய்கொண்டிருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு மேட்சாகி வரும். ஒரு அவயோகத்தினுடைய தசை தசாபுத்திகள் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பலன்கள் பொருந்தாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த பொதுவான பலனை நம்ம சுயஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறது தான் சிறப்பு. மற்றபடி இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பொதுவாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். கோட்சார பலன்கள் 20% கன்ஃபார்மாக எல்லா ராசிக்காரவங்களுக்கு நடக்கும். பட் சுயஜாதகம் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகியதையில் இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி, பார்க்கலாம். இப்போ முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது, அதாவது இந்த நான் சொல்லக்கூடிய தேதியிலிருந்து முடிகிற தேதி வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட நாட்களில் ஒரு முதன்மையான யோக பலனை அனுபவிக்கக்கூடிய ராசியாக ஃபஸ்ட் இடத்தில் இருக்கக்கூடியது மிதுன ராசி தான். முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியது மிதுன ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றது. இதிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது மன திருப்தியாக நடைபெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. கேட்ட இடத்தில் பண உதவி, பொருள் உதவி தாராளமாக கிடைக்கும். மனசுக்கு சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிதி பிரச்சனையை பொறுத்த மட்டும் ஒரு சிக்கல் இல்லாமல் ஒரு தன்னொத்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக இருக்கும். வாக்கு வன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அது உங்களுக்கு காப்பாற்றிடுவீங்க. யாருக்காவது பணம் கொடுக்கணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் வாக்குவன்மை கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை காப்பாற்றிடுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். எதையுமே போல்டாக இறங்கி செய்யணும், இதில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி வைராக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. பல மிதுன ராசி நண்பர்களுக்கு பண வரவு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். காரணம், இந்த அக்டோபர் 18 இருந்து பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு தான் வருவார். அப்படிங்கிற பொழுது இவர் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நண்பர்கள் மூலமாக உதவி, வேலை செய்யக்கூடிய இடங்களில் வருமானம் அதிகரிப்பு, இதுதான் நடக்கும் மிதுன ராசி. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டேன், கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்போ குடும்பஸ்தானம் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது. அப்போ இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிடலாம். மிதுன ராசி நண்பர்கள் கன்ஃபார்மாக நல்லா கொண்டாடலாம். பஞ்சமில்லாத பணப்பரவு, மனசுக்கு திருப்தியான நல்ல விஷயங்கள், தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஐயா. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடகம் ராசி. இப்போ கடகம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்கிறார் சனி பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி என்று பாக்கியாதிபதி. அவர் ராசியில் உச்சம் பெற வரார் இல்லையா. இந்த அக்டோபர் 18க்கு மேலே நான் கொடுத்துருக்கிற தேதி 12ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்குறேன். அதுலேருந்தே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம்னு அர்த்தம். அப்போது இந்த 18ஆம் தேதி அப்படிங்கிற அதிசார பயிற்சியை குரு தொடங்குகின்ற பொழுது இங்கே பல நல்ல விஷயங்கள் கடகராசி நண்பர்களுக்கு நடக்கும். ஆதரவு பெருகக்கூடிய அமைப்பு, அதாவது உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், அப்பா அம்மா அப்படிங்கிற விஷயம், பல விஷயங்களில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு உதவி உபகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு. காரணம் என்னன்னு கேட்டால் பாக்கியாதிபதி அப்படிங்கிறவர் நம்ம ராசியிலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதை விட என்னையா வேணும். சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது தான். காசு, பணம், நகை, நட்டு, ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அரசு தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறது. புரியுங்களா. தூரத்தில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய ஊருக்கு வரக்கூடிய அமைப்பு, போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல உறவு முறைகள் அப்படிங்கிறது மேன்மைப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான தர்ம புண்ணியம் எல்லாம் நல்ல முறையில் கிடைக்கும். ஆக முன்னோர்களுடைய அருளாசியும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கிறது ஐயா.
அதனால் கடகராசி நண்பர்களுக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு நிச்சயமாக உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் பல நன்மைகள் நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள். அதற்கான பலாபலன்கள் அப்போ கிடைக்கவில்லை, இப்போ கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ இந்த 12ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே கடகராசி நண்பர்கள் மிகப்பெரிய செல்வ வளத்தில் இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். மனசுக்கு திருப்தியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் ஒரு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தாலும், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் சரி செய்யப்படும். விட்டு கொடுத்து அனுசரித்து போய் ஒரு சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உங்களை அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு, உங்கள் மேலே பாசம், அன்பை பொழியக்கூடிய அமைப்பில் மற்றவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய நல்ல பலன். அப்போ கடகராசிக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இருக்குதுங்க ஐயா. கேட்ட இடத்தில் கேட்ட பணம் வரக்கூடிய அமைப்பு, அதான் ஆதரவு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசி பார்த்தீங்கன்னா, இப்போது 5ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம், 2வது குரு அதிசாரமாக அக்டோபர் 18 மேலே அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வருவார். இந்த விருச்சக ராசிக்கு தனம்பாக்கு குடும்பஸ்தானம் செல்வ வளத்துக்கு அதிபதியே குரு தான். அவர் தான் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு முழு அதிபதி அவர் தான். அவர் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது 2 குடும்பம், 5 பூர்வீகம் அப்படிங்கிறதும், பிள்ளைகளாலும் பெருமகிழ்ச்சி, பூர்வ சொத்துக்களால் நல்ல ஒரு ஆதாயம், அதிர்ஷ்ட வாய்ப்புகளினால் நல்ல நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் என்ன நினைக்கிறதோ அதே மாதிரி நம்ம செயல்பாடுகளும் இருக்கும். நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அந்த பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்னதான் இருந்தாலும், கஷ்டகாலங்களாக இருந்தாலும், நமக்கு எந்த ஸ்தானம் வலுப்புறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு பலாபலனும் கிடைக்கும். அப்போ இந்த கோச்சாரத்தில் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலே இந்த குரு அதிசாரமாக பாக்கியஸ்தானத்தை நோக்கி வர ஒரு உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிங்கிற அமைப்பில் தன செல்வங்களுக்கு குருவே பொறுப்பேற்று வரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதுனால் நிச்சயமாக உங்களுக்கு சகல விதத்திலையும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த குருவை பொறுத்த மட்டும் அவர் விசாரமாக வக்ரத்தில் நம்ம கடகத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை தான் பார்ப்பார். விருச்சிக ராசிக்கு கொடுத்து வச்ச அமைப்பு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா, ஒன்றுமே பண்ண முடியல, பல விதத்திலையும் பொருளாதார சிக்கல் இருக்குது ஐயா. அதுக்காக ஒரு சில நேரங்கள் தான் நல்ல நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். சில நேரங்கள் தான் நமக்கு நல்ல நேரமாக இருக்கும். எல்லா காலமும் நமக்கு நல்ல நேரமாக இருக்குமா? இருக்காது. எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் நமக்கு நல்ல மாதங்களாக இருக்காது, நல்ல நாட்களாகவும் இருக்காது. அப்போது நமக்கு இப்போ இந்த டைம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. அப்போ குரு யார்? பணம் பொருள் செல்வாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு, சகல சௌபாக்கியங்களுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மன மகிழ்வான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தூர தேசத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது போகிறது, இங்கேருந்து வெளிநாடு போகிறது வர்றது, உறவு முறைகள் சிறப்பாக கொண்டாடுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு மன மகிழ்வான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். புரியுங்களா? அப்போது விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி 9இல் உச்சம் அப்படிங்கிற பொழுது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது, குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது, பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போ அதிர்ஷ்டத்தின் மூலமாக விருச்சிக ராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு பணவரவை பெற்றே தீர்வீர்கள். அது நிச்சயமாக நடக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்போ விருச்சிக ராசிக்காரவங்க தாராளமாக ஒரு பணவரவை நீங்கள் பெறலாம் நிச்சயமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனம் ராசி. இந்த மீனம் ராசியினுடைய அதிபதி தான் குரு. அவர் இப்போ 4ல் இருக்கிறாரு. அவரே மீன ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிறனால 4ல் இருக்கின்ற பொழுது குரு 4ல் இருந்தார்னா ஒரு சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்கு ஜோதிடத்தில். அதாவது 4ல் குரு வந்தால் சொத்து சுகங்களை விட்டுட்டு தூரதேசத்தில் போயிருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது, கொஞ்சம் இடமாற்றங்கள் நிறைய இருக்க வேண்டிய அமைப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் 5ஆம் நம்பருக்கு வருகின்ற பொழுது, 5ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது, 5ஆம் இடம் உச்ச வீடு இல்லையா? அப்போ மீன ராசியினுடைய அதிபதியே போய் 5ல் உச்சம் பெற்று வலுவாக இருந்தார்னா இதை விட என்னையா வேணும்? மீன ராசி நண்பர்களுக்கு கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேன், குருவனுடைய அதிசார பேச்சும் வக்ர பேச்சு பண்ண ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. டிசம்பர் 5 வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. டிசம்பர் 5 வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. அக்டோபர் 18லேருந்து ரொம்ப அருமையான நல்ல யோகமான காலம். ராசியில் சனி பகவான் இருந்து ஒரு ஜென்ம சனியாக நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காது. ஒரு இருட்டடைஞ்ச சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறோம், மன நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும், பண நெருக்கடியும் இருக்குது ஐயா.
அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஃப்ரீயாக சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த சனி பகவானை பார்க்க தான் ரொம்ப ரொம்ப யோகமான விஷயம். அதனால் இந்த அக்டோபர் 12ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்குள்ளே இந்த மீன ராசி நண்பர்கள் கன்ஃபார்மாக அதிர்ஷ்டத்தின் வாயிலாக ஒரு பணவரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். முயற்சி செய்யக்கூடிய நிறைய நபர்களுக்கு அது சாதகமாகத்தான் இருக்கும். பொதுவாக அந்த நாட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. கொடுத்த பணம் கைக்கு வர்றது, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது, நம்மளுடைய சேமிப்பை சிறுக சிறுக சேமித்து வச்சு இன்றைக்கி அந்த பணத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறது, ஒரு லோன் கேட்குறோம் கண்டிப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் தான். அப்போ ரொம்ப நாளாக பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன், லோன் அப்ளை பண்ணிட்டு அலைஞ்சிட்டு திரிகிறேன், கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற, சந்தேகத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நல்ல விஷயங்கள். அதே மாதிரி தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நிறைய மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் கோச்சாரத்தில் பலன்கள் பக்காவாக இருக்குது. குருவை மட்டும் வச்சும் கிடையாது, மற்ற கிரகங்களும் மீனராசிக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த அக்டோபர் 12லேருந்து அக்டோபர் 25 வரைக்கும் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் நிதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, மன அழுத்தம் இதெல்லாம் கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக மாறும். ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வெளியில் வருவோம் அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் சரி செய்யப்படுகிறது. அந்த பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, அவ்வளவுதான். முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் பக்காவான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டுங்க ஐயா. தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எதையுமே துணிச்சலாக தைரியமாக இறங்கி செய்யுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த தோல்வி பயம் அப்படிங்கிறத தூக்கி வெளியே போடுங்க. ஒரு நெகட்டிவான சிந்தனைகளை தூக்கி வெளியே போடுங்க. இந்த மன அழுத்தமான விஷயங்களுக்கு காரணமே இதுதான். அப்போ இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று நினச்சி குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா சரியாகாது. இந்த குழப்பங்களை மாற்றக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார வெற்றி இருக்குது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.